மீண்டும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் இந்த முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த கருத்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இருந்தாலும் அவர் சிலர்களும் நாளை பேச போறோம். இந்த கருத்துக்கள் எல்லாமே நீங்க ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் தெரிவிச்சிட்டீங்க. தற்போது அவர் என்ன பதில் சொல்றாரு? அவருடைய நிலை என்னங்க? அதாவது இந்த நிலை எடுப்பது காரணம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியும் ஆட்சியும் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றுதான் இவர்கள் நம்பி உங்களுடைய கேள்வி கேட்கிறோம். இவரை நம்பி இவருடைய பொறுப்புகளை கொடுத்தோம். இவரை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, இவர்களால் இந்த கட்சிக்கும் ஆபத்தும் ஏற்படுகின்ற நிலை சூழ்நிலை உருவாகி விட்டதால் இன்றைக்கு இந்த நிலையை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த 2 மாதத்திற்குள் என்னங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? பல்வேறு அது உங்களுக்கே தெரியும். பல்வேறு சோதனைகளை இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. கட்சி சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கட்சி இணைய வேண்டும், இரட்டை சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம்.